சரி, இன்னைக்கு அரௌண்ட் 2.75 விழுந்து இருக்குங்களா சென்செக்ஸ்? ஆமாங்க, சென்செக்ஸ் கிராஷ். அதான் ஒரு அப்டேட் கொடுக்கலாம் இன்னைக்கு. இதுதான் ரைட் டைம்ங்க. ஒரு இன்வெஸ்டரா இருந்தோம்னா அது நம்ம இந்த டைம் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க. ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. பண்றதுக்கும் இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னன்னா இது ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்டுங்க. ஓகே சார். சென்செக்ஸோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னாவே ஒரு நியர்லி ஒரு 2223 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. நிஃப்டி இது மட்டும் 662 பாயிண்ட்டுங்க ஒரே நாள்ல. ஆமா சார், ஆமா. இதுல மேஜர் நீங்க பாத்தீங்கன்னா அடி வாங்கினது வந்து நிஃப்டி மெட்டலுங்க 4.9%. ஆமா சார். நான் அதை பார்த்துட்டு தான் சார் கேட்கலான்ட்டு இருந்தேன். சரி, ஓகே எஸ்எஸ்சி மிட் போலாமான்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். ஓகே. இல்லைங்க, அதான் சரி. வேல்யூவேஷனை செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டிசிஷன் எடுக்கணுங்க. இப்ப எப்படி அப்ரோச் ஓகே. பண்ணணும்னா, இப்ப மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்றோம் இல்லைங்களா? ஆமா அப்ப சார், ஆமா. மார்க்கெட்டை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது டெய்லியும் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருக்கும். ஒரு சில நாள் இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குங்க சென்செக்ஸ் நிஃப்டி இல்லைங்களா? ஒரு சில பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கணும் போது கொஞ்சம் மேஜரா பாயிண்ட் ஒரு பெரிய கரெக்ஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது அது எது எதுலன்றது செக்டாரும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணுங்க. அப்படி ஓகே சார், பார்க்கும்போது ஓகே. மெட்டல் வந்து 4.9%, மீடியா வந்து 4.6%ங்க, ரியாலிட்டி இதெல்லாம் தான் பெருசு பெருசா விழுந்ததுங்க, அடிப்பட்டது. ஓகே சார். 4.3%ங்க ரியாலிட்டில. பிஎஸ்யூ பாத்தீங்கன்னா 4.1%. அப்போ இதுல எல்லாம் இந்த திமாட்டிக்லாம் டைரக்டா பிஎஸ்யூல வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார், ஆமா. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய லாஸ் இருக்குங்க அவங்களோட போர்ட்போலியோ பார்த்தாங்கன்னா. இது எல்லாமே ஓ. நோஷனல் லாஸ் தாங்க. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம ஓகே வந்து சார். ஏதோ ஒரு பர்டிகுலர் திமாட்டிக்கோ பர்டிகுலர் கேட்டகரி நோக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வைக்க கூடாதுங்க ஜென்ரலா. ஓகே, ஓகே சார், புரியுது. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு மல்டி கேப் இல்ல பிளெக்சி கேப் ஓரளவுக்கு வேல்யூவேஷன் நமக்கு தெரிஞ்சது நாங்க அந்த ரைட் அசெட் அலோகேஷன்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப லார்ஜ் ஆமா. கேப் கொஞ்சம் ரீசனபிளி பரவாயில்லன்னா லார்ஜ் கேப்ல வைக்கிறது. ஓகே சார். ஓகேங்களா? இல்ல வந்து ஹைபிரிட் கேட்டகரியில இந்த மாதிரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற டைம்ல இதுல வைக்கிறதுங்க, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல வைக்கிறது. இல்ல ஒரு சில ஃபண்ட்ஸ் ஓகே. எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து ஒரு டெட் ஃபண்ட்லயும் வச்சுட்டு வரணுங்க. ஓகே மாசமான சார். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி தனியா வந்து ஒரு பணத்தை ஒதுக்கி அதுல போட்டுட்டு ஓகே. வரணுங்க. அப்ப இந்த மேஜர் இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? இன்னைக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் மட்டுமே 3.6% விழுந்திருக்குங்க. ஆமா சார். ஓகேங்களா? ஸ்மால் கேப் வந்து 4.2%. ஆமா சார், ஆமா. ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே நம்ம வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகேங்களா? ஆமா இந்த சார், மாதிரி ஒரு ஆமா. இருக்கும், நம்ம பேசுனது நடந்துருச்சு. கண்டிப்பா சார், ஓகேங்களா? ஆமா. இதுக்கு என்னென்ன ரீசன்ட் நம்ம இன்னைக்கு இதுல பார்த்தோம்னா, இது நம்ம ஆல்ரெடி பேசுனதுதான் சார். இந்த யூஎஸ்ல எப்ப அந்த ரிசெஷன் ஃபியரே இருந்தது இல்லைங்களா? முன்னாடில இருந்து எப்போ ஆ, வேணா ஃபால் ஆகும், ரிசெஷனுக்கான இது வந்ததுங்க. அதுல வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை தான் ட்ராக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமா சார், அது ஆமா. மந்த் அண்ட் மந்த் பார்க்கும்போது ஜூன் வந்து 4.1% இருந்ததுங்க. இப்ப ஆமா ஜூலை சார். எண்டோட இது பாத்தீங்கன்னா 4.3%. அப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஆமா இதெல்லாம் சார், ஒரு யுஎஸ்ல. ட்ரிகரிங் பாயிண்ட். ஓகே. அது மட்டும் இல்லாம அந்த இன்டெல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம ஆமா. மத்த நிறைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லயும் அடி வாங்குச்சுங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுவும் ஒரு ரீசன். இதெல்லாம் ஒரு ஓ. ட்ரிகர் பாயிண்ட்டுங்க. அது ரேட் கட் பண்றதுக்கு அவங்க டிலே பண்ணது. அதுக்கப்புறம் இப்ப செப்டம்பர்ல பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அதுக்கு நடுவுல இந்த ஒரு டென்ஷன், மிடில் ஈஸ்ட் டென்ஷன். அதான் இந்த வார் கிரைசிஸால. வார்னா தான் மெயினுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம அந்த எலெக்ஷன் டைம்ல கூட நீங்க ஒரு ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அந்த ஒரு கரெக்ட். டேல வந்து ரிசல்ட் இது பண்ணப்போ நமக்கு கரெக்ஷன் வந்தது, அன்னைக்கு நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மிஸ் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா அந்த சார், ஆமா. ஒன் டேக்கெல்லாம் நம்ம மிஸ் பண்றதுலாம் வந்து லக்கு தாங்க. ஓகேங்களா? ஆனா கரெக்ட். வந்து ஆமா சார். நம்மளோட இது அன்னைக்கு நம்ம பேசும்போதும் சொன்னோம். இது வந்து ஓவராலா இந்தியாவோட இம்பாக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சினாரியோ எப்படி இருக்கோ அது டுவர்ட்ஸ் லீன் ஆகும். கரெக்ட் சார், ஆமா. கரெக்ட்டுங்களா? இப்ப குளோபல் சினாரியோக்கு தான் வரும். நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மார்க்கெட் எல்லாம் டவுன். ஓகே. ஓகேங்களா? இதுல நடுவுல வந்து வார்ன்றது வந்து வேர்ல்டு வைட் எல்லாரோட ஃபோக்கஸும் அங்க இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ்லாம் போகும். ஏன்னா ஒரு வார் நடந்ததுன்னா நிறைய இம்பாக்ட் இல்லைங்களா? அந்த பர்டிகுலர் கண்ட்ரி இல்லாம மத்த கண்ட்ரிக்கு ஓவராலா குளோபலி ஒரு த்ரெட், ஒரு ஃபியர் ஆமா சார். உருவாகிறதுனால அதனால ஆஸ் எ இன்வெஸ்டரா அது கொஞ்சம் நம்ம வந்து எல்லாரும் அதை பார்ப்பாங்க. அந்த அந்த டென்ஷன் பில்டப் ஆகுறதுங்க. அது ஓகே சார். மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து அவங்களோட மிலிட்டரி சப்போர்ட்லாம் அந்த இது குடுக்குற மாதிரி இருக்காங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுனால பெரிய இம்பாக்டா இருக்கு சார். ஆமா, அது ஒரு இப்ப இம்பாக்ட் இருக்குங்க அந்த சைடுல. இப்ப அவங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுனால ரஷ்யா வந்து ஈரானுக்கு பேக்கப் கொடுக்க போறோம், நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணிருக்காங்க. ஆமா. சோ அது மேஜரா இம்பாக்டா இருக்கு இது. ஓகேங்களா? இந்த வார் சினாரியோ பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப பெரிய அஃபெக்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு காரணமும் இருக்குதுங்க. அது வந்து ஜப்பான்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிருக்காங்க. அது ஒரு காரணங்க.
மத்தபடி நம்மளது வந்து பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்னு வந்துட்டீங்கன்னாவே நம்மளது ஆல்ரெடி நம்ம ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்கிறது இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன்லாம் அதிகமா இருக்கு. கம்பேர்ட் டு லார்ஜ் கேப் கரெக்ட். பார்த்தீங்கன்னா மிட் ஸ்மால் ஓவர் வேல்யூடு. இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க செபி அதுல இன்னும் பண்ணாங்க ஃப்ராத் பில்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஆமா ஸோ சார், ஆமா. அதுவெல்லாம் காரணம் தாங்க. இது எல்லாமே பைலப் ஆகி ஒரு ஃபால் இருக்குதுங்க. இதை நம்ம ஆஸ் ஓகே. இன்வெஸ்டரா நம்ம வந்து இந்த மாதிரி டைம்ல தான் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து டெடிகேட்டடா ஒரு டெட் ஃபண்ட்ல வச்சுட்டு வரோம்னு வச்சுங்களேன். ஓகே சார். அப்போ அந்த டைம் வந்து கம்ப்ளீட் சுவிட்ச் கொடுத்துட்டுங்க அதுல இருந்து. கரெக்ட். அப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட் மாதிரி டெட் பாண்ட் ஃபண்ட்ஸ்ல கம்ப்ளீட்டா வைக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல இந்த வாலட்டிலிட்டி பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பா சார், ஆனா ஆமா. வந்து ஒரு 6ல இருந்து 7% வந்து அதுல கிடைக்கும். கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா. ஸோ அது சேஃபர் சைடு அதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் அதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்ம ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல வைக்கும் போதுங்க. ஸோ ஓகே சார். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அசெட் அலோகேஷன் சூஸ் பண்ணிட்டுங்க. எந்த வேல்யூஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிட் ஸ்மால் கம்பேர் பண்ணும்போது ஓகே நம்ம பார்ப்போம் ஃபர்தரா போக எவ்வளோ கரெக்ஷன் ஆகுதுங்க. அப்போ ஓரளவுக்கு வேல்யூஷன் ரீசனபிளா வந்ததுன்னா மிட் ஸ்மால்ல கூட நம்ம அலோகேட் பண்ணிக்கலாங்க. சரி, அதே இப்ப அதுதான் கேட்க வந்தேன் சார். இப்போ ஓகே. மிட் ஸ்மாலுக்கு போற மாதிரி இருந்தா என்ன ஃபண்ட் ஹவுஸ்ல போடுவீங்க? இப்போ குவாண்ட் ஃபிளெக்ஸில இருக்கு, இது வந்து HDFC இருக்கு. இல்லைங்க. இது வந்து எப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. ஒரு ஜென்ரலா ஆஸ் இன்வெஸ்டர் எப்படி அவங்க போர்ட்ஃபோலியோல பார்க்கணும்னா எப்பயுமே அவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ் வச்சிருக்கணுங்க. அதை வந்து கவர் ஓகே. பண்ற மாதிரி லார்ஜ் மிட் ஸ்மால் கவர் பண்ணணும். அது ஈக்விட்டி இல்லைங்க. ஓகே சார். ஓகேங்களா. அதை நீங்க தனித்தனியாவும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு மல்டி கேப்போ ஃபிளெக்ஸி கேப் மாதிரி கூட வச்சுக்கலாங்க. இல்ல வந்து குட்டி பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபோக்கஸ் ஃபண்ட் ஆமா. மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. அப்படி வச்சுக்கணும். அது ஒரு ஈக்விட்டி போர்ஷனுங்க. அது ஹைபிரிட் ஓகே. போர்ஷன்லயும் கண்டிப்பா வச்சுக்கணுங்க அவங்களதுல. ஓகே சார். ஓகேங்களா. அது ஏன்னா அது ஒரு மீடியம் டேர்முக்கு தேவையானதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுல ஹைபிரிட் ஃபண்ட்ல வச்சிருப்போம். கரெக்ட் சார், ஆமா. ஓகேங்களா. ஷார்ட் டேர்ம் அதாவது நான் உங்களுக்கு சொன்னது வந்து 1 இயர்க்கு கம்மியா இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா டெட் ஃபண்ட்லயும் வச்சிருக்கணுங்க. ஓகே. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னா அவங்க போர்ட்ஃபோலியோல எந்த ஏஎம்சி இருக்கோ நீங்க ஆக்சுவலா வந்து ரைட் ஏஎம்சில போயிட்டு நம்ம இந்த மிட் கேப் வாங்கலாம், இந்த ஸ்மால் கேப் வாங்கலாம். நீங்க அது வந்து நம்ம வந்து 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது ரோலிங் ரிட்டர்ன்லாம் பார்க்கும்போது யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்கன்றது என்ட்ரி கொடுக்கும்போது இதெல்லாம் செலக்ஷன் பண்ணிக்கணுங்க. கரெக்ட் சார். ஓகே. ஓகேங்களா. அப்புறம் இயர் ஆன் இயர் வந்து அவங்க நம்ம செலக்ட் பண்ண ஃபண்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்காங்களான்றது தான் பார்க்கணும். ஓகே. அப்ப ஓகே பெஞ்ச் சார். மார்க்கும் கேட்டகரி பீட் பண்ணா போதுங்க. நம்பர் 1 ரேங்க் வரணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்பர் 1 ரேங்க் கரெக்ட். யார் வந்தவங்க பாத்தீங்கன்னா அடுத்த குவார்டர்லயே பாத்தீங்கன்னா 14th ரேங்க் 21st ரேங்க் கூட போயிடுவாங்க. கரெக்ட் சார், ஆமா. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி அட்வான்டேஜ்ல கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எது நல்ல மிட் ஸ்மால்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு சிலர் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தோம் பாத்தீங்களா 50 ஃபண்ட் 60 ஃபண்ட் ஆயிடும் அவங்களோட போர்ட்ஃபோலியோல. கரெக்ட். ஆமா சார், ஆமா. அப்போ சேஞ்ச் நம்ம ஓவரே என்னன்னா பண்ணிட்டு. நமக்கு வந்து ஒரு ஆல்பான்னு ஜென்ரேட் பண்ணணும், நல்ல ஒரு ஆல்பாவா இருக்கணும் கம்பேர்ட் டு இண்டெக்ஸ். ஓகே சார். ஓகே. அப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோலயே எந்த ஈக்விட்டி ஃபண்ட் நம்ம ரீசனபிள் வேல்யூவேஷன்ல இருக்கோ அதுல நம்ம வந்து இருக்கிற டெட்ல இருந்து அப்படியே சுவிட்ச் கொடுத்துக்கணும். அது பர்டிகுலர் சேம் வித்தின் சேம் ஏஎம்சிஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராம ரியலி நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுக்கணும்னா நம்ம ஓகே. என்ன பண்ணணும்னா நமக்கு எது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறோம் இல்ல வந்து வேற ஏதாவது எஃப்டிக்கு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் லெஸ் தென் 1 இயர்க்குள்ள பிளான் பண்றது எல்லாம் டெட் ஃபண்ட்ல வச்சுட்டு வரோம் பாத்தீங்களா. ஆமா சார். அத நீங்க வந்து மிட் ஸ்மாலுக்கு ஒரே இதுல வந்து ஸ்விட்ச் பண்றது இல்ல வந்து ஸ்டாகர்ட் மேனர்ல இப்போ மார்க்கெட் அப்சர்வ் பண்ணி ஸ்டாகர்டா கூட நம்ம பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சுன்னாங்க. ஓகே சார். சின்ன ஓகே. அமௌண்டா இருந்தா ஒரே இதுல போட்டுற வேண்டியதாங்க. பெரிய அமௌண்டா இருந்தா ஓகே. அதுக்குள்ள இருக்கிற இப்ப கூட ஒரு ஐசிஐசில நம்ம வச்சிருக்கிறோம், ஒரு ஸ்மால் கேப் வச்சிருக்கிறோம், இல்ல HDFCல ஒரு மிட் கேப் வச்சிருக்கிறோம்னா நம்ம கம்ப்ளீட்டா அந்த பர்டிகுலர் டெட் ஃபண்ட்ல இருந்தே மாறிக்கலாங்க. இதே வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி ஏஎம்சியோட ஹைபிரிட்ல இருந்து ஈக்விட்டிக்கு மாறணும்னா ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்கணும். அப்போ வந்து டேக்கன் இன்டு அக்கௌண்ட் நம்ம வந்து எக்ஸிட்லோடய நம்ம பீட் பண்ணி அந்த இது ஆகுமா. கரெக்ட் சார், ஆமா. ஸோ அந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கணுங்க. ஸ்விட்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் பாத்துக்கணும். ஓகே சார். ஓகே, கண்டிப்பா சார்.